இந்த அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் சேர்ந்து இப்போ பிளான் எல்லாத்தையுமே பக்காவா தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இதுல வசமா சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருந்துகிட்டு இப்போ இலக்கியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது, இலக்கியா சொல்றாங்க, இந்த மாரி தான் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேபினுக்கு அதாவது கௌதம் என்டர்பிரைசஸ் கம்பெனி இருக்கு இல்லையா? நம்ம கம்பெனி. அந்த கம்பெனில இருக்க உங்க கேபின்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிருக்கலாம் இல்லீகலா. அதாவது அங்க இருக்கிற பியூன வேற வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சுட்டு உள்ள போயிருக்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது அந்த ஆஃபீஸ்ல இருக்க ஏதோ ஒரு ஃபைல் அவளுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போயிருப்பா அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம கௌதமும் வந்துட்டு, அது என்ன ஃபைல், ஏது ஃபைல் அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அவளா வந்து இப்போ வசமா சிக்கிக்கிட்டா இலக்கியா. நம்ம இந்த ஒரு சான்ஸ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கார்த்திக் எங்க இருக்கான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா கார்த்திக் இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் இலக்கியா உஷாராகி இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டு போயி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கையும் காப்பாத்தி, நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாம, ஜானகி இருந்துட்டு இந்த அஞ்சலிய போட்டு பொளந்து கட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, இந்த அஞ்சலிய ஃபாலோ பண்ணிட்டே வந்து போறாங்க. ஏன்னா, ஃபைல் எடுத்துட்டு இருக்கா. அத எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா போயி எஸ்எஸ்கே கிட்ட வந்து குடுக்குறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே பார்க்கறதுக்காக நம்ம கார்த்திக் இருக்கிற குடோனுக்கே போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு, "ஆ அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபைல் எடுத்துட்டு வந்தேன். நீங்க சொன்ன மாரி சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்திருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நெனச்ச மாரி கார்த்திகை 7ஆம் தேதி வரையும் நம்ம வச்சிருக்கணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நம்ம கௌதமும், கமிஷனரும் எப்பதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லொகேஷன்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, மாஸ் என்ட்ரி குடுத்து, "என்ன அஞ்சலி என்ன இங்க எதிர்பார்க்கலல்ல? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலல்ல?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே அஞ்சலிக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஐய்யய்யோ! வசமா மாட்டிக்கிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி அழுதுட்டு இருக்கா. ஆனா அஞ்சலி எதுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கதறி அழுதுட்டு இருக்க? இப்ப என்ன இவ வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸு, கௌதமு இவங்க எல்லாம் கூட்டிட்டா வந்துட்டு இருக்கா. இங்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமுக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியோட கதைய முடிச்சுருவோமா? ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம நம்ம அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் செஞ்ச மாரி இருக்கும். உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ பிடிக்காதுல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இலக்கியாவ அழிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்றாங்க. ஆனா, அந்த நேரத்துல நம்ம கௌதமும், கமிஷனரும் மாஸ் என்ட்ரி குடுத்து கார்த்திக்கையும் காப்பாத்திர்றாங்க. இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் வெளிய கொண்டு வந்துர்றாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயி நம்ம ஜானகி முன்னாடி எல்லா உண்மையுமே இப்போ விடுவிக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகி அத கேட்டு பயங்கர அதிர்ச்சியோட அஞ்சலிய போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காங்க. "உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் புள்ள வந்து ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான் பாரு, அவன முதல்ல சொல்லணும். இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, "உன்னோட வயித்துல குழந்தையே இருந்தாலும் சரி, அந்த வாரிசு அதாவது உன் வயித்துல வர்ற வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு வெளிய தள்ள போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.